இன்றைக்கி என்னென்னா பழைய சோறு மோர். நீங்கள் வெயில் அதிகமாக இருக்குது இல்லையா, வெயில் அதிகமாக இருக்குது, கொப்பளம் வருது, சூடு பிடிக்குது, ஹீட்னால் நிறைய பிரச்சனை வருது. ஆனால் நம்ம செய்கிற தவறு என்ன, வெயில் தாங்க முடியலையா, கொஞ்சம் தூரம் லாங்காக நடந்தோம்னா உடனே கூல்ட்ரிங்க்ஸ், சரியா, ஆரஞ்சு மேங்கோ இப்படி நிறைய கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி குடித்தா ஜில்லு 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 ஒரு கூல்ட்ரிங்க்ஸை குடித்தா அப்பா இப்போ தாண்டா வெயிலே போன மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லுவோம். இன்னும் அது உண்மை கிடையாது. அதாவது எப்படின்னா, உடம்பு சரியில்லை அப்படின்னா அப்போதைக்கு ஊசி போடுவாங்க பார்த்தியா, அந்த மாதிரி தான் அது. ஆனால் அது உண்மையாலுமே நம்ம உடம்போட ஹீட்டை குறைக்காது, அதுக்கு பதிலாக அதிகரிக்கக்கூடும். உண்மையாலுமே நம்ம உடம்பு கூலிங்காக வேணும் அப்படின்னா நீங்கள் கூல்ட்ரிங்க்ஸு ஐஸ் கட்டி போட்டு குடிக்கவே கூடாது. உங்களுக்கு அப்படி குடிக்கணும்னு தோணுச்சுன்னா ஐஸ் கட்டி இல்லாமல் நேச்சுரலாக போடுற மாதுளம், ஆரஞ்சு, சாத்துக்குடி இந்த மாதிரி குடிக்கலாம். ஆனால் இதை விடவே ஆயுர்வேதமாக நமக்கு ரொம்ப சத்து தரக்கூடிய, நம்ம உடம்புக்கும் சத்து தரக்கூடிய உண்மையான பாதை என்ன அப்படின்னா, இளநியை விட மோர் தான் பெஸ்ட்டு. அதாவது மோர், சரிங்களா, வெண்ணெய் எடுக்கப்பட்ட மோர் உடம்புக்கு மிக மிக குளிர்ச்சியை தரும். அப்புறம் பழைய சோறு, நைட்டு சாப்பாடு வடித்து குக்கரில் எல்லாம் வடித்து செய்கிறோம் இல்லையா, சரி குக்கரில் வச்சாலும் சரி, வடித்து செய்கிற சாப்பாடை நைட்டில் நல்லா ஊற வச்சு சுத்தமான தண்ணியில் ஊற வச்சு விடிய காத்தால் டீ காஃபிக்கு பதிலாக குடித்தோம் அப்படின்னா அது உடல் சூட்டை தணித்து குடல்களுக்கு நல்ல பாக்டீரியங்களை வளர வச்சு நல்ல ஒரு உடலமைப்பை தரும். அது மட்டும் இல்லைங்க, இந்த விஷயம் நாம் சின்ன குழந்தைங்களுக்கு நம்ம பழக்கிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பின்னாடி, அதாவது நேச்சுரலாக ஃபுட்டுலலாம் பின்னாடி, அதாவது முந்தைய மக்கள் என்ன செஞ்சாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி இப்போ செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இன்னமும் மாறாமல் தான் இருக்கும். ஸோ இந்த வெயிலுக்கு மோர், பழைய சாப்பாடு, இது ரெண்டும் மட்டும்தான் முழுசாக நம்மளுக்கு குளிர்ச்சியை தரக்கூடியது, சரிங்களா. மீதியெல்லாம் கிடையவே கிடையாது. அப்போதைக்கு நம்மளுக்கு ஒரு எனர்ஜிக்காகவோ இல்லை நம்மளோட மன நிறைவுக்காகவோ குடிக்கக்கூடியதான் இந்த கூல்ட்ரிங்க்ஸ் வைங்கள். அது கூட பரவாயில்லைங்க, 1 வயசு 3 மாதம் குழந்தைக்கு கூட கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுக்குறாங்க. இதை விட கொடுமை அது எப்படி தயாரிக்கிறாங்கன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். வேணாங்க, இந்த பழக்கத்தை தயவு செஞ்சு கொண்டு வாங்க. மோர், பழைய சாப்பாடு, கரைச்சல், இதுதான் ரொம்ப 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 நல்லது, சரிங்களா.